என்னங்க அது ஆளுங்கட்சிக்கு எதிராக எதை பேசினாலும் பெரிய பிரச்சனை ஆக்கி போடுறாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் பெரிய சிக்கலாக இருக்குதுங்க. இந்த ஸ்டேட்டில் வாழ்கிறதா இல்லையா, இல்லை ஏதாவது ராஜஸ்தான், பீகார் அந்த மாதிரியான மாநிலங்களை பார்த்து போகிறதா? வணக்கம். கஸ்தூரி ஏற்கனவே பேசின வன்மை பேச்சை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல அந்த கேஸில். கஸ்தூரி அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கஸ்தூரிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அண்ணன் சீமான்லாம் பெரிய ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துக்கிறாரு. அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பட்டிட்டிங்கரிங் பார்க்கணுமா இல்லையா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. இந்த எபிசோடில் நடந்த சம்பவங்களை நீங்கள் ஒரு சினிமா மாதிரி என்டர்டெய்னிங்காக சாப்டர்ஸாக பார்க்க போகிறீங்க. சாப்டர் 1, கஸ்தூரியின் போராட்டம். நம்ம தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் பெருமளவு வஞ்சிக்கப்படுறாங்க, அவங்க ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு நம்ம அர்ஜுன் சம்பத் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு 100 பேர் கலந்துக்கிட்டாலே அது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அது ஒரு குறுகிய வட்டத்தால் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தானே சின்ன போராட்டம் என்ன, போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு நியாயம் அதுக்கு இருந்தது. அதாவது எப்படி எஸ்சி எஸ்டிகளுக்கு பிசிஆர் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அது சட்டம். அந்த மாதிரி பார்ப்பனர்களுக்கும் இப்படி ஒரு சட்டம் வேணும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைத்து நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். அது ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் இனப்படுகொலை தான். ஏன்னா பார்ப்பனர்கள் இந்த பொது சமூகத்தில் வீடு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது, பொது கிணத்துல தண்ணி எடுக்க முடியல, பொது வழியில் நடக்க முடியல, ஒரு இறுதிச் சடங்கை நிகழ்த்தணும் அப்படின்னா கூட டெட் பாடி எடுத்துகிட்டு போகிற வழியில் பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் யாராவது காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா ஆணவ கொலை பண்ணிடுறாங்க. இப்படி பல்வேறு கட்டங்களில் சாதியால் ஒடுக்கப்படுகிறார்கள் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்ற மாதிரியான தோரணையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுது. பிராமணர்களை பாதுகாக்க ஒரு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கர்கள் குறித்து பேசிய இந்த பேச்சுக்குத்தான் நடிகை கஸ்தூரி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சரி, இந்த போராட்டத்தில் பல்வேறு நபர்கள் பேசினாங்க. ஆனால் இதில் யாருக்கு பெருசாக ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்தூரிக்கு தான். சாப்டர் 2, கஸ்தூரியின் லூஸ் டாக். அந்த போராட்ட மேடையில் கஸ்தூரி பல விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கு சிக்கலாக அமைஞ்சது கடைசி ஒரு நிமிஷத்தில் அவங்க பேசின சில வார்த்தைகள் தான். எதேதோ பேச போய் எதையோ வாரி கொட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க தெலுங்கு பேசும் மக்களை இழிவுபடுத்தும் விதமாக, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? 300 வருடங்களுக்கு முன்னாடி இங்க இருந்த ராஜாக்களினுடைய அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம், தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழர்கள் இனம் இழிவுபடுத்தும் விதமாக கஸ்தூரி அதை பேசினாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக போச்சு. இந்த வார்த்தையை பேசுனது தப்பு அப்படின்னு உணர்ந்திருந்தாலே இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. திரும்ப நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக நான் சொல்ல போறேன் அப்படின்ட்டு திரும்ப பிரஸ் மீட்ல இதே வார்த்தையை உளறி கொட்டினது. தான் பேசியது தொடர்பாக விளக்கம் அளித்து கஸ்தூரி அளித்த பேட்டியும் சர்ச்சையாகியது. தெலுங்கு இனம் என்றோ தெலுங்கு மக்கள் என்றோ நான் சொல்லவில்லை. இது சமூக வலைத்தளங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் பயங்கரமா பிரதிபலிச்சது. அதனால இது பெரிய ப்ராப்ளமா உருவாச்சு. அத்தனை ஜேர்னலிஸ்ட் நீங்க பேசுறது சரியா, நீங்க பேசுறது தவறா இருக்கு அப்படின்னு சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி இங்க முடிஞ்சுது. எங்க கூட்டின நிப்பாட்டி இருக்கிற பத்தியா அப்படின்னு இவங்க யாரை கேட்கணும்? அர்ஜுன் சம்பத் சார் கேட்கணும் இல்லைங்களா? மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? சாப்டர் 3, கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு.
கஸ்தூரி இப்படி பேசின இந்த வெறுப்பு பேச்சு இருக்கு இல்லையா, இதனால பல்வேறு ஊர்களில் கஸ்தூரி மேல வழக்குகள் பாயுது. உடனே கஸ்தூரி உஷாராயிட்டு என்ன பண்றாங்கன்னா முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்றாங்க. முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கஸ்தூரி தரப்பில் சென்னை கூட்டத்தில் கஸ்தூரி சிலரை குறிப்பிட்டே அவ்வாறு பேசியதாகவும் மொத்த சமூகத்துக்கும் எதிராகவும் அவர் பேசவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்துள்ளார் எனவும் வாதிடப்பட்டது. ஆனா அவங்களுடைய முன்ஜாமீன் மனுவை நிராகரிச்சிடுறாரு நீதிபதி. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, கஸ்தூரி வருத்தம் தெரிவித்து வெளியிட்ட பதிவு அவர் பேசியதை நியாயப்படுத்துவது போல் உள்ளதாகவும் குறிப்பிட்ட வார்த்தைகளுக்காக அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்ததோடு முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்தார். பாவம், என்ன கஷ்டமோ. வாழை மீன் இருக்குன்றான், வஞ்சர மீன் இருக்குன்றான், நெய் மீன் இருக்குன்றான், நெத்திலி மீன் இருக்குன்றான், ஆனா ஜாமீன் மட்டும் கிடையாதான். கடல்லே இல்லையா. சாப்டர் 4 கஸ்தூரியின் தலைமறைவு வாழ்க்கை. எதுக்கு முன்ஜாமீன் போடுறோம்? நம்ம அரெஸ்ட் ஆயிடுவோம், நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதனால முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கிட்டா அரெஸ்ட்டை தவிர்த்திடலாம் அப்படின்ட்டு. இப்போ முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுது. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? நீங்க யோசித்து பாருங்க, பதில் சொல்லுங்க. நிறைய அறிவாளிகளுக்கு இது தெரியறது கிடையாது. சீமான் மாதிரியான சமூகத்தை பயங்கரமா புரிஞ்சுக்கிட்ட மிகப்பெரும் போராளிகளுக்கே இது ஒரு புரியாத புதிரா இருக்குது. என்னடா பண்றது அப்படின்னு அவரே திணறிடுறாரு. நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே திணறேன் பாருங்க, திணறேன், என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ஆபத்தானவர்கள் இவர். அப்போ முன்ஜாமீன் மனு மறுக்கப்பட்ட அடுத்தது என்ன ஆகும்? அரெஸ்ட் தான் ஆகும். அப்போ கஸ்தூரியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கஸ்தூரி எங்கே இருக்காங்கன்னு தெரில, அவங்க வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு செய்திகள்லாம் வருது. நாங்கெல்லாம் உஷாராயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். இதையடுத்து கஸ்தூரியை கைது செய்யும் நடவடிக்கையில் சென்னை மற்றும் மதுரை போலீசார் தீவிரம் காட்டினர். அவர் கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கலாம் என்ற அடிப்படையில் அங்கு சென்று தனிப்படை போலீசார் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் அங்கு சிக்கவில்லை. கடைசியில் எங்க இருந்தாங்க தெரியுமா? தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசிய வழக்கு என்பதால் தெலங்கானா, ஆந்திராவில் தேட மாட்டார்கள் என ஹைதராபாத்தில் பதுங்கியதாக கூறப்படுகிறது. ஏங்க, தெலுங்கு பேசுறவங்களே தப்பா பேசிட்டு அவங்க கிட்டே போய் ஐக்கியமாக்கிறீங்களே, கெத்துங்க நீங்க. அவ்வளவுக்கு கிரைண்ட். நேற்றிரவு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சினிமா பிரமுகர் வீட்டில் தங்கியிருந்த கஸ்தூரியை போலீசார் கைது செய்தனர். வணக்கம், நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், என் வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் போலீஸ் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படியாக கஸ்தூரியின் தலைமறை வாழ்வு ரொம்ப சுருக்கமாக முடிந்து விட்டது. சாப்டர் 5 கஸ்தூரியின் புழல் சிறைவாசம். கஸ்தூரியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெயிலுக்குள்ளார கஸ்தூரி என்ன நிலைமையில் இருக்காங்கன்ற வரைக்கும் மீடியா நியூஸாக போட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி போடுறாங்கன்றீங்க? கஸ்தூரியில் காலையில் உணவு சாப்பிடவில்லை, அவர் இரவு முழுவதும் தூங்கவில்லை அப்படின்லாம் நியூஸ் போட்டுட்ருக்காங்க. இது உண்மையா பொய்யா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னவோ நம்ம கஸ்தூரி மட்டும்தான். பாவம்ல. சாப்டர் 6 அர்ஜுன் சம்பத்தின் சம்பவம். பார்ப்பனர்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்குறோன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதில் இந்த பார்ப்பன பெண்களை கூப்பிட்டு பேச வச்சு இந்த பார்ப்பன பெண்களையே உள்ளார தள்ளக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிற ஒரே ஆள் நம்ம அர்ஜுன் சம்பத் அண்ணங்கிட்ட தான். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டினாங்களே. அதனால தான் எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, இவர் உண்மையிலேயே இந்து மக்கள் கட்சி அப்படின்ற பேரில் பிஜேபி சப்போர்ட்டராக இருக்காரா, இல்லை இவர் டிஎம்கேவனுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருக்காரா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. போன மாதம் அர்ஜுன் சம்பத்தினுடைய பையன் ஓம்கார் பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் நக்கீரன் கோபாலை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நக்கீரன் கோபாலனுடைய நாக்கா இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதை கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கில் ஓம்கார் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணியிருக்கு காவல்துறை. அந்த அரெஸ்ட்டை கண்டிச்சு கூட நம்ம அர்ஜுன் சம்பத் வீதியில் இறங்கி போராடுகிறாரு. ஆனால் நம்ம கஸ்தூரி அரெஸ்ட்டுக்கு எதுவும் பண்ணாம முட்டியானே. ஏன்னா
நீ கூப்பிட்டு தானே வந்தாங்க. இப்படி அம்போன்னு வீதியில விட்டு போயிட்டே நியாயமா? ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டிப்பு, ஏதாவது ஒன்று பண்ணியா? ஏதாவது ரொம்ப அநியாயம்னே. உனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? ஏன்னா டெஃபினெட்லி பீப்புள் ஆர் ஹேவிங் a serious doubt that whether he is a sleeper cell of DMK or not. எனக்கு டவுட் இருக்கு. ஒருவேளை இருக்குமோ. சாப்டர் 7 சீமான் சப்போர்ட்ஸ் கஸ்தூரி. கடைசியா தான் வந்தாரு நம்ம சீமான். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். ஆனா என்ன சொல்லுகிறாரு? கஸ்தூரியினுடைய இந்த அரெஸ்ட் வந்து அவசியமற்றது. அது அவசியமற்றது. அதுல ஒன்றும் இல்லை. இதுல காயம்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஒரு திட்டமிட்டு வேணும்னே ஒரு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு செய்யறாங்க. இதுக்காக தெலுங்கானா வரைக்கும் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவசரமா போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா? சரி, பேசுனாங்க, தப்பு. அதுக்கு தவறு. நான் பேசிட்டதுக்கு காயப்பட்டிருந்தா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியது. அதுக்கு ஒரு பெண்ணை அவசரமா போய் வேற மாநிலத்தில் போய் கைது பண்ணிட்டு வந்து சிறைப்படுத்துற அளவுக்கு அது ஒரு பெரிய குற்றமா? அவன் அரெஸ்ட் பண்ணீங்களா? இவன் அரெஸ்ட் பண்ணீங்களா? லட்சம் கோடிகளா வந்து இந்த இதை வந்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன், பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், இப்படி எல்லாத்தையும் கேட்கிறார் அண்ணன். என் மேல பல கேஸ் இருக்கே, என்ன அரெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு மட்டும் கேட்கல. அவன்லாம் வெளியில தானே இருக்கான். அந்த அம்மா அது வந்து அன்னைக்கு தான் சொன்னாங்க, பிராமணர்கள் எல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்ட்டு. இந்த அரசை கண்டிச்சு யாராவது வந்தாங்களா? வீதிக்கு வந்து இதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்களா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. யாருமே அவங்க ஆட்களே குரல் கொடுக்கல. அவங்க கட்சிக்காரங்களே போராட வராதப்போ நம்ம அண்ணன் வீதியில் இறங்கி அவங்களுக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னா கெத்துனே. நீ பெரிய ஆள்ன. பாசமுள்ள சூரியனே. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். Patti tingering. Patti tingering. Do. Patti tingering.